மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவியை குத்தி கொன்றதாக கூறப்படும் முனியராஜின் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அந்த புகைப்படத்தை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். 12ஆம் வகுப்பு மாணவி ஷாலினி காதலிக்க மறுத்ததாக அவரை குத்தி கொலை செய்த முனியராஜின் புகைப்படத்தை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ், அந்த முனியராஜின் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. இதற்கு முன்னதாக அவர் மீது வேறு ஏதேனும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஷாலினி கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது அந்த கொலையில் ஈடுபட்ட முனியராஜனுடைய புகைப்படமானது நிச்சயமாக நியூசனின் வாயிலாக வெளியாகி இருக்கிறது. மேலும் அந்த முனியராஜ் மீது ஏற்கனவே அந்த பகுதியை சார்ந்த நபர்களிடமிருந்து சிறு சிறு அடிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து இது போன்ற மற்ற வழக்கு எதுவும் பெரிதாக இல்லை என்று முதற்கட்டமாக தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இது போன்ற பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதாகவும் அது அந்த போதை கலாச்சாரமானது ராமேஸ்வரத்தில் அதிக அளவு இருப்பதன் காரணமாக இந்த இளைஞர்களிடையே இது போன்ற அசம்பாவிதங்கள் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து நடப்பதாகவும் ஏற்கனவே இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும் நிலையில் இதனை நிரந்தரமாக முடக்குவதற்கும் ராமேஸ்வரம் தீவு பகுதிக்குள் அந்த போதை பழக்கம் குறிப்பாக மது உள்ளிட்டவை கிடப்பதற்கும் கடுமையான தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட முனியராஜின் புகைப்படமானது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த உயிரிழந்த மாணவியினுடைய உறவினர்கள் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.